எப்போவாச்சும் பூமி சுத்துறது நின்னுச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். நம்ம டெய்லியும் சன்ரைஸ் அண்ட் சன்செட்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம பூமி சுத்திக்கிட்டு இருக்கு. அதுவும் ஏதோ போனா போட்டோம்லாம் சுத்திக்கிட்டு இல்லங்க. பெர் ஹாருக்கு 1770 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அசுர வேகத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிற இந்த பூமி சட்டுன்னு ஒரு பிரேக் போட்டுச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? வாங்க சொல்றேன். இந்த பூமி ஒரு அற்புதமான கோள்ங்க. ஏன்னு கேக்குறீங்களா? நான் இந்த வீடியோவை 14th May 2025ல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த செகண்ட் வரைக்கும் பூமியை தவிர வேற எந்த பிளானட்ஸ்லயும் எந்த ஒரு உயிரும் இருந்ததா யாராலையுமே கண்டுபிடிக்கப்படல. இப்போ பூமி சுத்துறது அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சுன்னு சொன்னா பூமியோட ஒரு சைடு அப்படியே சன்லைட்டோடையும் இன்னொரு சைடு சன்லைட்டே இல்லாம அப்படியே இருந்துரும். சோ இந்த சிச்சுவேஷன்ல சன்னோட அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் வந்து பூமியோட ஒரு சைடை மொட்டடிச்சு விட்டுரும். அப்படி இன்னொரு சைடு போனா அங்க லைட்டிங்கே இல்லாம எந்த ஒரு பிளான்ட்ஸும் வளராம எல்லாமே செத்து போயிடும். இந்த சிச்சுவேஷன்ல எந்த ஒரு உயிரும் பூமியில வாழ முடியாது. அது மட்டும் தானான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இனிமே தான் இருக்கு மெயின் சம்பவமே. பூமி வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் நோக்கி சுத்திக்கிட்டு இருக்கிறதால நமக்கு வெஸ்ட்ல இருக்கிற அரேபியன் சி அப்படி வானத்துக்கு மேல பறந்து பே ஆஃப் பெங்காலோட போய் சேர்ந்துரும். அது மட்டும் இல்லாம கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே வானத்தை நோக்கி பறக்க விடப்படும். இதுல துரதிஷ்டம் என்னன்னா இது எல்லாத்தையும் பார்க்க நீங்களோ இல்ல நானோ உயிரோடு இருக்க மாட்டோம். ஏன்னா அரேபியன் சீக்கு முன்னாடி நம்ம தான் வானத்துல பறந்துகிட்டு இருக்கோம். இல்ல நான் வந்து ஒரு சேஃப்டியான பிளேஸ்லயோ இல்ல வந்து வேற எங்கேயாவது ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ்ல போய் ஒளிஞ்சுக்குவேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு சோக செய்தி. அது என்னன்னா இந்த சடன் பிரேக் சம்பவத்துல கொடூரமான எர்த்குவாக் ஒன்று வரும். அதோட ரிக்டர் அளவு 12 வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. இந்த உலகம் பார்த்த கொடூரமான எர்த்குவாக்கோட ரிக்டர் அளவே 9.5 தான். அதுவும் சிலிங்கிற இடத்துல 1960ல நடந்திருக்கு. சோ இந்த சடன் ஸ்டாப் சம்பவத்துல உலகமே ரெண்டா உடைஞ்சு போயிடும். ஆனாலும் இதுல ஒரு குட் நியூஸ் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா கடவுள் நாடினார்னா இப்போதைக்கு இந்த மாதிரியான சடன் ஸ்டாப் சம்பவம்லாம் நடக்காது. அதுதான் குட் நியூஸ். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம வாங்க பேசலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.